ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்கெட், மைதா மாவு பிஸ்கெட் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்வீட் கொஞ்சம் சால்ட்டு ஸ்வீட் போட்டு ஒரு பிஸ்கெட் செஞ்சு காமிக்க போகிறேன். அது எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ஒன்றும் அதிகம் கிடையாது. மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சுகர், இவ்வளவும் போட போகிறது கிடையாது. உப்பு, அது பிணையிறதுக்கு வந்து நெய் இல்லாட்டினா எண்ணெய், தண்ணி கொஞ்சம். இப்போ வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து கிறிஸ்பியாக நம்ம கொண்டு வரணும். அதுக்காக வந்து நான் முதல்ல இதை வறுத்துற போகிறேன். வறுத்துட்டோம்னா இப்படியே நம்ம பிணைஞ்சோன்னு வச்சுக்கிடுவோம், சில சமயம் அது பூரி மாதிரி பதக்குன்னு ஆயிரும். அதுக்காக வந்து இதை வந்து நான் இப்போ வறுத்துடுறேன். இந்த வறுக்கிறது ஒன்று மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை, மற்றபடிலாம் இது ரொம்ப ஈஸியான இது. நல்லா சூடு பொறுக்கிற வரைக்கும், கலர் மாறணுங்கிறது கிடையாது, ஆனால் நல்லா சூடாயிடணும். கைவிடாமல் வறுத்தோம்னா மாவில் சூடு ஏறுற வரைக்கும் வறுக்கணும். ஆமாம், நல்லா சூடு ஏறணும். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆமாம், இல்லைன்னா கீழே கருப்பாயிரும், கலர் மாறக்கூடாதுல்ல. இது வந்து இது உப்புலையும் செய்யலாம். வெறுமனே உப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் எள்ளு போட்டு பிணைஞ்சி அதுவும் செய்யலாம். கொஞ்சம் நம்ம வந்து திக்காக இருந்தால் கூட இது நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் இப்போ செய்ய போகிறது வந்து சுகர் போட்டு செய்ய போகிறேன், இனிப்பு. இப்படி தொட்டு பார்த்து உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே, ஆனால் விடாமல் இது பண்ணணும். ஏன்னா மைதா மாவு ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வறுத்துருக்கீங்க இல்லையா? இதில் இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு இல்லை, இது வந்து 1 பிஞ்சு, சும்மா வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு வந்து உப்பு போடணுங்கிறதுக்கு. இது சுகர் தான் தேவையான அளவு போடணும். நான் முதல்ல இந்த இதுக்கு இவ்வளோ சுகர் போதும், லேசாக இனிப்பு தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த நெய் பதிலாக எண்ணெய் போடுறதா இருந்தால் அதுக்கு எவ்வளோ சும்மா 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். இதை இப்போ பூரிக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சிட வேண்டியதான். பிணைஞ்சிக்கிட்டு பிஸ்கெட் மாதிரி போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம சூடாக இருக்கிற போது சுகர் போட்டதுனால தண்ணியை ஊற்றின உடனே அந்த சுகர் வந்து கரைஞ்சிரும். நெருன்னு இருக்குங்கிற இதெல்லாம் அங்கே வந்து இப்போ தொட்டு பார்த்தா சுகருடைய இது இருக்காது. இரு நம்ம ஊற்றுறேன். ஏன்னா பூரிக்கு மாதிரி டைட்டாக பிணையணும், பார்த்து இது பண்ணுங்க. தண்ணி கூடிடுச்சுன்னா பிறகு மாவை திரும்ப வறுத்துட்டு போட முடியாது, நம்ம சேர்க்க முடியாது. ஏன்னா இப்போ அதனால் கரெக்டாக வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
சரியாக போகும்னு நினைக்கிறேன். இதை இந்த ஈரத்தை வச்சு பிணையணும். இவ்வளவு கட்டியாக பிணைஞ்சோம்னா பிஸ்கெட்டு போடுறதுக்கு வந்து நமக்கு நல்லா பூரிக்கு மாதிரி மாவு பானையே வந்துருச்சு. டைட்டாக இருக்கா? நல்லா டைட்டாக இருக்கு. ஒரு 2 minutes நீங்கள் பிணைய போகிறீங்க. ஆமாம், அவ்வளோதான். இது பிணைஞ்சிங்கன்னா அப்படி தேய்ச்சி உருண்டு திரட்டி கட் பண்ணி போட வேண்டியதான். இது வந்து இந்த இப்படி நல்லா பிணைஞ்சு பரோட்டாக்கு மாவுலாம் பிணைவோம்ல, கொஞ்சம் வந்து இது இல்லாமல் பிணைஞ்சிட்டு வச்சுட்டு ஒரு 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 சப்பாத்தி அளவு மாவை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த இவ்வளோ திக்னஸ்ஸு ஆமாம், இவ்வளோ திக்னஸ்க்கு போட்டால் கூட அது வந்து இதாகும். இப்போ வந்து இதை வந்து பிஸ்கெட் மாதிரி ஃப்ளேமும் வந்து முதல்ல போடும்போது கொஞ்சம் இதில் போட்டுட்டு அப்புறம் வந்து சிறுதியில் தான் இது பண்ணணும். ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து சுகர் போட்டதுனால சீக்கிரம் ப்ரௌன் ஆயிரும். ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சுக்கிடும். தட்டு இங்கனுக்குள்ள இல்லை. நீங்கள் இப்போ இது பண்ணுங்க. அப்படி இப்போ காஞ்சிடுச்சான்னு பாருங்கள். இல்லை, இன்னும் காயலை. இப்படி ஒன்று ஒன்றா இது வந்து நீங்கள் மொத்தமாக தேய்ச்சி சின்ன சின்ன பீஸாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். சும்மா ஒரு ஒரு 8 பூரிக்கு உண்டான மாவை மட்டும் போடணும். போட்டு நாங்கள் 1 கப்புக்கு தான் மாவு. ஆமாம், மாவு போட்டிருக்கு. அதையே நம்ம எல்லாத்தையும் நம்ம நல்லா இப்போ பொரிஞ்சு பொரிஞ்சு வருதுல்ல, நம்ம ஃப்ளேம் பார்த்துக்கணும். நம்ம இனி சிறுதியில் வச்சிடும். சிறுதியில் வச்சோம்னா நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகும். பிஸ்கெட் நமக்கு என்ன கலர் பிடிக்குமோ கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வரும். படங்கி கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு ஒரு ஈடாக போட்டு அடுத்தது இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ஜாமானை வச்சு இப்போ அழகாக ஒரு பிஸ்கெட்டு செய்ய பழகிருக்கோம். இது உப்பு போட்டும், உப்பு போடுறதா இருந்தால் வெறுமனே இனிப்பு போடாமல் உப்பு மட்டும் போட்டால் தேவையான உப்பு போட்டு எள்ளு போட்டு நான் அது ஒரு செஞ்சு காமிக்கிறேன். எள்ளு போட்டு செய்யணும். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு டீ கூட ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான இது. உங்களுடைய கிறிஸ்மஸ் டேயை வந்து இந்த பிஸ்கெட்டோட ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள்.